எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்காக படிக்கிறவங்களுக்காக, பிகினர்ஸ்க்காக இல்லைனா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோல் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, அப்புறம் யூனிட் 9, நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், அப்புறம் சயின்ஸு, மேக்ஸு, இது எல்லாமே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் எல்லா யூனிட்டுமே வந்து இதில் கவர் ஆகும். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபி, 999 ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 ரூபி பே பண்ணால் போதும். அதாவது 899 ரூபாய் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நியூவாக அப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 999 ரூபாய் ஃபீஸு. ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஷெட்யூல் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிஎம் ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி. ஸோ பிஎம் ஜன்மன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பிஎம் ஜன்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது. எப்போனா லாஸ்ட் இயர் 2023 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது பழங்குடியினருக்கான திட்டம், அவங்களுடைய பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் இது வந்து பிஎம் ஜன்மன் சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதே நேமில் தான் கேட்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேறு வேறு நேம் வந்து யூஸ் பண்ணி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகான் அபியான், இதான் அந்த திட்டத்தோட ஃபுல் நேம். தமிழில் பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? லாஸ்ட் இயர், அதாவது 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குந்தி அப்படிங்கிற இடத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 9 அமைச்சகங்கள் மூலமாக 11 முக்கியமான துறைகளில் கவனம் செலுத்தும் வகையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது யாருக்கானதுன்னு பார்த்தோம், பழங்குடியினருக்கானது. பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமாக பிவிடிஜி குரூப்ஸ், அதாவது அடர்ந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய அவங்களுக்கு மின்சார வசதி இருக்காது, வீட்டு வசதி அவ்வளவா இருக்காது, சாலை வசதி இருக்காது, இந்த மாதிரி அடர்ந்த வனப்பகுதியில் வாழ்கிறாங்களே பழங்குடியினர்கள், அவங்கள தான் வந்து பிவிடிஜின்னு சொல்லுவோம். பிவிடிஜி அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது பழங்குடியின குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 75 பிவிடிஜி குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடிப்படை வசதிகளான கல்வி வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, வீட்டு வசதி, இணைய வசதி, இது போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பிரதமரின் ஜன்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. ஸோ இந்த திட்டம் மொத்தமாக எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுது அப்படின்னா 24,000 கோடி மதிப்பீட்டில். ஸோ 24,000 கோடி மதிப்பீட்டில் 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிவிடிஜி குரூப்ஸுக்காக தான் செயல்படுத்துகிறோம் இந்த திட்டம். ஸோ அப்போ பிவிடிஜி குரூப்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பழங்குடியினர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக 2011 தான் மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியிருந்தாங்க. அந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 10.45 கோடியாக இருக்கு. இதில் பிவிடிஜி, இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின சமூகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 75 பிவிடிஜி குரூப்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மக்கள் தொகை வந்து 2.8 மில்லியனாக இருக்குது. ஸோ இந்த 2.8 மில்லியன் பழங்குடியினருக்காக தான் இந்த பிஎம் ஜன்மன் திட்டமானது முக்கியமாக தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு வசதி, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் கீழ் இவங்களுக்கு வீட்டு வசதி அமைக்க கொடுக்கறது, ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு தண்ணீர் வசதி வழங்குறது, சாலை வசதி, அடுத்து மின்சாரம், தொலைத்தொடர்பு, பல்நோக்கு மையங்கள் அமைக்கிறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தன் மையங்கள் அமைச்சு அதன் மூலமாக பழங்குடியினருக்கு தொழில் பயிற்சி அளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான்
இந்த ஜன்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது. இப்போ எதுக்காக பிரதமரின் ஜன்மன் இது லாஸ்ட் இயர் தொடங்கப்பட்டது, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கீம் பற்றி நம்ம ஏன் இப்போ பார்க்குறோன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஒரு 40 ஏகலைவா பள்ளிகளை தொடங்கி வச்சிருக்காங்க. ஏகலைவா பள்ளிகள் அப்படிங்கிறது பழங்குடியினருக்கானது. ஸோ இந்த PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் தான் பழங்குடியின சமூகங்களுக்கு வந்து கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக ஏகலைவா பள்ளிகளானது அமைக்கப்பட்டிருக்கு. 2800 கோடி மதிப்பீட்டில் அதை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த PVDG குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சுமார் 75,800 வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மின்சார வசதியானது வழங்கப்பட்டிருக்கு. அதையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் வந்து 1360 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிகளும் நாட்டியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 2வது கேள்வி, தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜார்க்கண்ட். ஸோ இதுவும் பழங்குடியினருக்கான திட்டம் தான் இந்த தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். ஸோ நேம்லே தெரியுது, கிராம வளர்ச்சி திட்டம். ஸோ பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்தும் வகையில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வசதிகளை வழங்குவதற்காக தான் இந்த தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டமானது இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், இப்போ பார்க்கறதுனால இன்னைக்கு வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், டேட்டை நோட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ இந்த திட்டம் இந்த வருஷம் காந்தி ஜெயந்தி அப்போ அக்டோபர் 2. ஸோ காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி தான் தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹசாரிபாக்ல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 65,000 பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா நிறுவனம் சார்பில் பார்த்தீங்கன்னா 25 அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ அதன் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலத்தில் 4 இடங்களில் இந்த ஆலைகள் அமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்த 3வது கேள்வி, துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதீப் யாதவ். ஸோ இப்போ துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தனி செயலராக இப்போ பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வித்துறை செயலராக இருந்த நிலையில் இப்போ இவர் வந்து துணை முதல்வருடைய தனி செயலர் பொறுப்பானது பிரதீப் யாதவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி யார் அப்படின்னா சத்யபிரதா சாஹூ. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கால்நடை பராமரிக்கிறது, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறையில் கூடுதல் தலைமை செயலர் பொறுப்பானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, சத்யபிரதா சாஹூக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், இந்திய விமானப்படையுடைய புதிய தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைமை இயக்குநராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இலங்கை நாட்டுடைய புதிய பிரதமராக அனுரகுமார திசாநாயகா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்தியாவுடைய இளம் முதலமைச்சர் யாருன்னா அதிர்ச்சி, இவங்க டெல்லியுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருப்பவங்க யாருன்னா KR ஸ்ரீராம். யாரு? KR ஸ்ரீராம். நெக்ஸ்ட் 4வது கேள்வி, சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரர். ஸ்பெயின் நாட்டு டென்னிஸ் வீரர் தான் இந்த கார்லோஸ் அல்கராஸ். இந்த கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலி வீரர் ஜானிக் சின்னரை வீழ்த்தி சீனா ஓப்பனில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. அதில் வந்து மென் சிங்கிள்ஸ் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்கராஸ், ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் வந்து இத்தாலி வீரர் ஜானிக் சின்னரை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. சீனா ஓப்பனில் சாம்பியனான முதல் ஸ்பெயின் வீரர் வந்து கார்லோஸ் அல்கராஸா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடத்தினாங்களே, ஆஸ்திரேலியா ஓப்பன், அடுத்து பிரெஞ்சு ஓப்பன், US ஓப்பன், விம்பிள்டன் சொல்லிட்டு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடத்தப்படும் ஒவ்வொரு சீசன்லையுமே டென்னிஸை பொறுத்த வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் அப்புறம் விம்பிள்டனில் கார்லோஸ் அல்கராஸ் தான் சாம்பியனாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன், US ஓப்பனில் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து இந்த சீனா ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான இரட்டை பிரிவில் இத்தாலி வீரர் சைமன் பொலெல்லி மற்றும் ஆண்ட்ரியா வவாசோரி ஆகியோர் இணைய வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டத்தின் கீழ் பயில்பவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக டேஷ் வழங்கப்படும்.
ஆன்சர் 5000 ரூபாய். ஸோ இப்போ பட்ஜெட் வந்து ரீசெண்டாக தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, மத்திய பட்ஜெட், இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் தான் இந்த ஒரு திட்டமானது அறிவிக்கப்பட்டது. அதாவது பிரதமரின் பயிற்சி திட்டம் சொல்லிட்டு. ஸோ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா டாப் 500 நிறுவனங்களில் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் அவங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும். அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது பயிற்சி மேற்கொள்கிறாங்க இல்லையா இளைஞர்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். அப்படிங்கிற வகையில் தான் இந்த பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டமானது அறிவிக்கப்பட்டது இந்த நிதியாண்டில். ஸோ அதன்படி இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டம் அப்படிங்கிறது 5 வருடங்களுக்கு வந்து செயல்படுத்தப்பட இருக்கு. 5 வருடங்களில் டாப் 500, அதாவது சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்கள் வந்து 1 வருடத்துக்கு அவங்க பயிற்சி அளிக்க முடியும். 5 வருடங்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 1 கோடி இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அவங்க இந்த 500 டாப் 500 நிறுவனங்களில் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த பயிற்சி அளிப்பதற்கான அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பயிற்சி பெறுவதற்கான டைமில் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து இந்த 1 வருஷம் அவங்க வந்து பயிற்சி மேற்கொள்கிறாங்க இல்லையா, அதில் ஒரே ஒரு தடவை மட்டும் 6000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 10 ஆண்டுகள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தூய்மை இந்தியா இயக்கம் அல்லது ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லுவோம், கிளீன் இந்தியா மிஷன் சொல்லுவோம். ஸோ 3மே ஒரே நேம் தான், ஒரே திட்டம் தான், தூய்மை இந்தியா திட்டம். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காகவும் திறந்த வெளியில மலம் கழிக்கிறத வந்து ஒழிக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம், தூய்மை இந்தியா திட்டமானது நம்ம நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா இப்போ நம்ம வீடுகளில், அதே மாதிரி கடைகளில், அடுத்த தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுறதுடைய கழிவுகள், திடக்கழிவுகள், அதை வந்து சரியான முறையில் கையாள்வது, அதை சரியான முறையில் அகற்றுவது தொடர்பாகவும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்கும் வகையில் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தரும் வகையிலும் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் நம்ம இந்தியா என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போது 10 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் 12 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகளானது கட்டப்பட்டிருக்கு நம்ம நாட்டில். 12 கோடிக்கும் மேலே வந்து கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுனால, இந்த திட்டத்தினால கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதுனால குழந்தைகளுடைய இறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு 60,000லேருந்து 70,000 வரை குழந்தைகளுடைய உயிர் வந்து காக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஆய்வறிக்கையில் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உயிரிழக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தந்ததுனால ஒரு வருஷத்துக்கு 60,000லேருந்து 70,000 குழந்தைகளுடைய உயிர் வந்து காக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டிலே வந்து கழிப்பறைகள் கட்டப்படுறதுனால பெண்கள் வந்து பாதுகாப்பாக அவங்க உணர்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க யுனிசெஃப் ஆய்வறிக்கையில். அடுத்து வயிற்றுப்போக்கால நேரிடக்கூடிய உயிரிழப்புகள் வந்து இந்த திட்டத்தினால குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கடந்த 2014லேருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் உயிர்கள் வந்து கழிப்பறை வசதிகள் கட்டி தந்ததுனால காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்கீம், அதாவது இந்த ஸ்கீம் வந்து அம்ருத் திட்டம், அம்ருத் ஸ்கீம். அம்ருத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தி அடல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அடல் நகர்ப்புற மறுசீரமைப்பு மற்றும் மாற்றத்திற்கான திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா அதாவது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிவுநீர் மேலாண்மை, அடுத்து வீடுகளில் குடிநீர் வசதி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதே தினத்தில் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீம், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டது. இதே வருஷம் இதே தினத்துல தான். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி மிஷனும், அதாவது ஸ்மார்ட் சிட்டி பொலிவுறு நகர திட்டமுமே வந்து இதே தினத்துல தான் தொடங்கப்பட்டது, ஸ்மார்ட் சிட்டி திட்டம். 7வது கேள்வி, ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது? ஸோ ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி. கொஸ்டின் வந்து ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து நடத்தப்படுது.
ஸோ இந்த வருஷம் நடத்தப்படுவது பார்த்தீங்கன்னா 9வது பதிப்பு. மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை போட்டியுடைய 9வது பதிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த மகளிர் உலகக்கோப்பை T20 போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதிகபட்சமாக வந்து 2020 ரன்னப் ஆயிருக்கு. இது வரைக்கும் சாம்பியன் ஆகலை. இந்த போட்டியில் அதிக முறை சாம்பியனான அணி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 6 முறை சாம்பியனாக இருக்கு. 8வது கேள்வி, U17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ U17 அப்படின்னா அண்டர் 17 17 வயதுக்கு உட்பட்டவங்க பங்கேற்கக்கூடிய தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பூடானில் நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சாம்பியனாக இருக்கு. ஸோ இந்த U17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்தியா சாம்பியன் ஆகிறது இது 6வது முறை. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டின் திம்புல வந்து இந்த 17வது தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்பட்டிருக்கு. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் வங்கதேச அணியை 2-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, TN அலர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா TN அலர்ட் அப்படிங்கிற செயலியை வந்து நம்ம தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. இது வந்து வானிலை முன்னெச்சரிக்கைக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது மழை பெய்யுது, இப்போ திடீர்னு மழை பெய்யுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வானிலை தொடர்பான செய்திகளை வந்து தமிழ்லே இந்த TN அலர்ட் செயலி மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வானிலை முன்னெச்சரிக்கை, மழையோட அளவு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரிகளில் நீர் இருப்பு, எவ்வளவுக்கு நீர் இருக்குது, இது தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக இப்போ கரண்ட்லி வானிலை எந்த லெவலில் இருக்குது, வானிலையோட நிலவரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ TN அலர்ட் செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த TN அலர்ட் செயலி மூலமாக மக்கள் வந்து தமிழ்லே உடனுக்குடன் இந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ மேட் இன் இந்தியா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தயாரிக்கப்படுது இல்லையா பொருட்கள், அதை வந்து வெளிநாடுகளில் விற்பனை செய்யும் போது மேட் இன் இந்தியா அப்படிங்கிற முத்திரையை வந்து பயன்படுத்துவது தொடர்பாக திட்டம் தொடங்குறதுக்கு மத்திய அரசு இப்போ ஆலோசிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து வாங்கின ப்ராடக்ட்டில் வந்து மேட் இன் சீனான்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்களை வந்து உலக அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மேட் இன் இந்தியா முத்திரையை வந்து தொடங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. அடுத்து பருவநிலை மாற்றத்துடைய காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 5000க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து டெங்கு, ஃப்ளூ போன்ற வைரஸ் தொற்றுகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் டெங்குக்கு பார்த்தீங்கன்னா ஓசல்டாமுவர் அப்படிங்கிற ஆன்டிவைரல் மருந்துகளானது வழங்கப்படும். அடுத்து முன்னாள் தேர்தல் உத்தி வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க பீகாரில். நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோல் டெஸ்ட் பேட்ச் அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரூப் 4க்காக, குரூப் 4, குரூப் 2, குரூப் DAக்காக. அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்லேயே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் அந்த பேட்ச் பற்றி. அடுத்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இதில் 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுப்போம். இந்த வருஷம் அக்டோபர் 1லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 1 இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபி. இதில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், UPI நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம், மந்த்லி PDF கொடுப்போம், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். SI பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, GK, தமிழ் பேட்ச்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், PM ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023 நவம்பர் 15ஆம் தேதி. இரண்டாவது கேள்வி, தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஜார்க்கண்ட். மூன்றாவது கேள்வி, துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரதீப் யாதவ். சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். ஐந்தாவது கேள்வி, பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டத்தின் கீழ் பயில்பவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக டேஷ் வழங்கப்படும்? ஆன்சர் 5000 ரூபாய். ஆறாவது கேள்வி, தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 10 ஆண்டுகள். ஏழாவது கேள்வி,
ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். 8வது கேள்வி, U17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் இந்தியா. 9வது கேள்வி, வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் தமிழ்நாடு TN அலர்ட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.